சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு விஜயா மேல போயிட்டு டொமஸ்டிக் வயலண்ட் கேஸ் குடுத்துடுறாங்க. அதனால நம்ம விஜய வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, "நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன விட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த தப்பும் பண்ணாமையா ரோகிணிய நீங்க ஹால் வச்சு பெல்ட்டால நீங்க அடிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அடிச்சதுக்கு கோர்ட்ல நீங்க பதில் சொல்லியே ஆகணும். குறைஞ்சது ஒரு 4, 5 வருஷத்துக்காவது உங்கள ஜெயில்ல தான் போடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு மனோஜை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நீங்கள் ரோகிணியை ஆள் வச்சு சவுக்கால நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அது வந்து அம்மாவால் வீட்டில் நடந்த எந்த விஷயமே ஏற்றுக்கவே முடியல. என்னாலையும் அந்த ரோகிணி முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு பிளான் போட்டேங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்ததாக ரோகிணி வந்து என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. என்ன ரோகிணியை அடிச்சிட்டா தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டிங்களா ஆண்டி? இது முன்னு ரோகிணி கிடையாது, உங்களுக்கு அடங்கி போகிறதுக்கு உங்களை ஆட்டி வைக்கிற ரோகிணி இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.